அதிமுகவில் யாரும் பெருசா வாய துறக்கிறது இல்லை. இந்த பக்கத்துல நாகை மாவட்டத்தில் இந்த புறம்போக்கு நிலங்களை எல்லாம் எல்லாரையும் ஏமாத்தி அத சுரண்டி வச்சிருக்கக்கூடிய ஓஎஸ் மணியன் அவர்கள். ஓஎஸ் மணியன் எல்லாம் அங்க இருக்கிறது பூரா கஜா புயல்ல கொள்ளையடிச்ச சொத்துக்களே அவ்வளவு சொத்துக்கள், கொள்ளையடிச்ச பணம், மக்களுக்கு சேர வேண்டிய பணம். அவர் சொல்றாரு ஒரு மீட்டிங்ல 2 நாளைக்கு முன்னாடி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கையெல்லாம் கட்டிக்கிட்டு அதுவும் இருக்குதான், வாய பத்திக்கிட்டு இருக்கான், சரண்டான் திமுக கிட்ட, எதுவுமே பேச மாட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி செருப்பை கலட்டி போட்டுட்டு கையெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே போய் கூடி குறுகி நிக்கிறோம். அத வந்து எவ்வளவு ஒரு ஆணவத்தோட சொல்றாங்க, ஒரு திமிரோட சொல்றாங்க. ஏயா உன் கட்சியில உள்ள சேர்மன், இங்க முத்துப்பேட்டை சேர்மன் கனியமுதா ரவி இங்க சேர்மனாவே நடந்துக்க முடியல, வெளியில உட்கார்றாங்க, உள்ளே போய் உட்கார முடியல, யூனியன் பிடி ஆபீஸ்ல உள்ள போய் உட்கார முடியல. அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர். இப்ப சமீபத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் 4 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் திறக்கப்பட்டது, முதல்வர் திறந்து வைத்தார். ஆனா இங்க முத்துப்பேட்டையிலேயே அந்த அலுவலகம் திறக்கப்பட்டுச்சு. அவரை வந்து ஒரு மெழுகுபத்தி கொளுத்தி வைக்க முன்மொழிய முடியல. அவருடைய பெயர் கல்வெட்டுகள்ல பதியப்படல, இன்னும் கல்வெட்டை வைக்கல. அதுக்கெல்லாம் நீ கேட்க மாட்டியா? ஏன் நாங்க மட்டும்தான் செருப்பை கலட்டி போட்டுட்டு துண்டை கட்டிக்கிட்டு கூனி குறுகி நிக்கிறோமா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்க? உங்க கட்சிக்காரன் தானே, ஏடிஎம்கே கட்சிக்காரன் சேர்மனா இருந்தாலும் அவன் எந்த பொறுப்புல இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவனா இருந்தா ஓரம் கட்டி தானே வைக்கிறீங்க. எந்த கட்சியில உள்ளவங்களுக்கு முன்னுரிமை இருக்கு? ஏடிஎம்கேல ஏதாவது ஒரு பொறுப்புல தாழ்த்தப்பட்டவன் வந்து ஒரு தலைமையிடத்துல இருந்த முடியுமா? அவன் சொல்றதை கேட்டு நடந்துருவீங்களா? இங்க உள்ள ஒன்றிய செயலாளர் என்ன பண்றாரு? அதெல்லாம் ஏடிஎம்கேல உன் கட்சி நீ வழி நடத்துறதுக்கு உனக்கு வக்கு இல்ல. நீ வந்து எங்களையெல்லாம் குறை சொல்ல வேண்டியதில்ல. கம்யூனிஸ்டியம் இல்லைன்னா, இங்க கம்யூனிஸ்டியம் இல்லைன்னா தலை நிமிர்ந்து இருக்கவே முடியாது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் இங்க வந்து எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுத்தது. அதன் பிறகு விடுதலை சிறுத்தைகள் வந்து தொடர்ச்சியாக அடிச்சா திருப்பி அடிக்கிறது தான், அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கிறது தான் விடுதலை சிறுத்தைகள். யாராவது நம்ம அடிச்சுட்டு சொல்லி பார்ப்போம், விடுதலை சிறுத்தைகள் மீது கையை வைக்க சொல்லி பார்ப்போம். கையை வைப்பான், அவன் ஏடிஎம்கே காரனா இருப்பான், அவன் மேல கையை வச்சிருப்பான். அதுக்கு நாங்க தான் போய் நிக்கிறோம். எங்க தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்றது போல, நீ ஏடிஎம்கே காரனா இருந்தாலும் திமுக காரனா இருந்தாலும் நீ எந்த கட்சி காரனா இருந்தாலும் நீ பாதிக்கப்படும் போது யாருன்னு பானா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாடி. எல்லா இடத்திலையும் உங்களுடைய தலையீடு இருக்கு. ஒரு ஏடிஎம்கே கட்சிக்காரன் பாதிக்கப்பட்டிருக்கான், உண்மையிலே சாதி வெறியர்களால் தாக்கப்படுறான் அப்படின்னு சொன்னா அவன் மேல வன்கொடுமை தடுப்பு கீழ் வழக்கு பதிவு செய்ய முடியல காவல் நிலையங்கள்ல. உடனே மாவட்டம் பேசினாரு, சொல்லுவான் மாவட்டம் பேசிட்டாரு, உண்டியார் பேசிட்டாரு, ஐயா பேசிட்டாரு, ஆண்ட பேசிட்டாரு, அப்படியே வாபஸ் வாங்கிட்டு போயிடுவான். பதிவு செய்ய முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்காமல் எந்த காவல் நிலையங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடும். அந்த தாழ்த்தப்பட்டவன் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஆதரவாகவும் சாதி வெறியர்களுக்கு எதிராகவும் போராடும் என்பதை உணர்ந்துதான், அந்த பயத்தில் தான் இங்கு வன்கொடுமைகள் வழக்கு பதிவு செய்யப்படுகின்றன.